மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இளைய தோழனுக்கு என்ற கவிதை பிழையை பற்றி பார்த்தோம். மனித உடலில் 2 கைகளானது இருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்றும் இருக்கின்றது. அதுவே நம்பிக்கை. இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்றால் ஒரு சிலர் மட்டும்தான். அவ்வாறு நமக்குள் துவண்டு கிடக்கின்ற நம்பிக்கையை தட்டி எழுப்புகின்ற கவிதை தான் இது. செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருக்கின்றதென்றால் நீ செல்லுகின்ற பாதைகளானது உன்னை எதிர்க்கப் போவது இல்லை. இந்த உலகத்திற்கு ஒளியேற்ற எண்ணெயாக திரியாக உன்னையே நீ மாற்றினாய் என்றால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாக இருக்கும். வெற்றி உன்னுடைய அங்கமாக இருந்து உனது வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்கவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்டுவதற்கு ஒருவருமே இல்லை என்று நீ வருத்தப்படாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது. நீ சோர்வடைந்து தளர்ந்து போகின்றாய் என்றால் பூமியானது உனக்கு நோய் படுக்கையாக மாறிவிடும். அதுவே நீ கிளர்ந்து எழுகின்றாய் என்றால் அந்த பூமியே உனக்கு பாதையாக மாறிவிடும். நீ செயல்பட புறப்படுகின்ற திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு திசை. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசுவான். செயல்படத் தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடைய நாள்தான். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எத்தகையதொரு மாபெரும் மனிதராக சிறந்து விளங்கினார். அவர் இளமையில் கற்ற அவருடைய கல்விகள், சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள், தீண்டாமைக்கு எதிராக அவருடைய போராட்டங்கள், இந்திய விடுதலைக்கு பிறகு அரசியல் அமைப்பில் அவருடைய பங்களிப்பு போன்றவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோம் மாணவர்களை. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 198 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. சட்டமேதை அம்பேத்கர். சட்டமாமேதை என்று அழைக்கப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். தன்னலமற்றவர்கள் தன்னுடைய நலம் என்று கருதாமல் மக்களினுடைய நலம்தான் முக்கியம் என்று தன்னலம் கருதாத பல தலைவர்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள்.
அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனத்தில் நீங்கா இடம் பெற்றனர். அத்தகைய தன்னலம் கருதாத அந்த தலைவர்கள் தங்களுடைய தொண்டின் மூலமாக அளவில்லாத தங்களுடைய சேவை மனப்பான்மையினால் மக்களுடைய மனதிலிருந்து நீங்காமல் இடம் பிடித்திருக்கின்றார்கள். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும்போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும். இந்திய மக்களுக்கு அரசியல் சார்ந்த விடுதலையானது, நாட்டு விடுதலை கிடைக்கப்பெறுகின்றது அப்படின்னா அந்த விடுதலையோடு சமூகம் சார்ந்த விடுதலையும் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கும் பொழுதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்றிருக்கக்கூடிய நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த ஒரு மாபெரும் தலைவரை பற்றித்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். விடுதலை பெற்ற இந்தியாவில் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதை உருவாக்கியதனுடைய தந்தையாகவும் கருதப்பட்டவர்தான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். B.R. அம்பேத்கர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு சிந்தனையாளராக மட்டும் அறியப்படாமல் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட சிந்தனையாளராகவும் விளங்கினார். அதோடு மட்டுமல்லாது ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டவர்தான் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய பிறப்பு, அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். இவர் ஊர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே என்பதாகும். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அம்பேத்கர் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகிய இணையருக்கு மகனாக 14வது குழந்தையாக பிறந்தார். அவர் பிறந்த ஊர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சார்ந்த அம்பவாதே என்பதாகும் அவர் பிறந்த ஊரானது. அவருடைய தந்தை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அம்பேத்கரினுடைய கல்வி, அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதிகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். அம்பேத்கர் அவர்கள் சதாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடங்கினார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அதனால் பள்ளியில் சென்று படிக்கும் பொழுதே பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளானார். அங்கு அவருடைய வயதை ஒத்த சக மாணவர்களோடு
சேர்ந்தமர்ந்து கல்வி கற்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர்கள் உயர் வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் மேசையில் மீது அமர்ந்து கல்வி கற்பார்கள். இவர்கள் கீழே தரையில் அமர்ந்துதான் கல்வி கற்க வேண்டும். அதுவும் அவர்கள் அமர்வதற்கான கோணிப்பைகளை அவர்களே எடுத்துக்கொண்டு வர வேண்டும். யாரிடமும் எதுவும் பேசக்கூடாது. இப்படி பல்வேறு விதமான இன்னல்களை பள்ளி பருவத்திலேயே அதனை அனுபவித்தார் அம்பேத்கர் அவர்கள். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் அவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருந்தார். அதனால் தன்னுடைய பெற்றோர் வைத்த பெயரை பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்ற தன்னுடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904 அவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கே எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தமது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரினுடைய அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். 1904 அவருடைய குடும்பமானது மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கே எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் தன்னுடைய பள்ளிப்படிப்பை ஆரம்பித்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்திருந்தாலும் தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்து தன்னுடைய கல்வியை கற்க ஆரம்பித்த அம்பேத்கர் அவர்கள் 1907 தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டார். அதன் பிறகு பரோடா மன்னர் மும்பையில் இருக்கக்கூடிய பரோடா மன்னரினுடைய உதவியினால் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டத்தை பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரினுடைய அரண்மனையிலேயே உயர் அலுவலராகவும் பணியாற்றினார் அம்பேத்கர் அவர்கள். அமெரிக்காவில் உயர்கல்வி. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைக்கால இந்திய வணிகம் என்னும் ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே. பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. பரோடா மன்னரினுடைய அரண்மனையில் சிறிது காலம் உயர் அலுவலராக பணியாற்றிய பொழுதும் அங்கேயும் பல்வேறு விதமான அவமதிப்புகளுக்கு ஆளாக நேர்ந்தது. அதற்கு காரணம் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்ற காரணத்தினால். அதன் பிறகு பரோடா மன்னர் சாயாஜிராவ் அவருடைய உதவியோடு உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றுத் தேர்ந்தார் அம்பேத்கர் அவர்கள். 1915 பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற அவருடைய ஆய்வு நூலுக்காக முதுகலை பட்டத்தை பெற்றார் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை ஒரு சிறு புத்தகமாகவும் அச்சிட்டு அதனை வெளியிட்டார் அம்பேத்கர். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரினுடைய முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அந்த நூல்தான்.
அதன் பிறகு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்தது. 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அங்கிருந்த பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்று தன்னுடைய கல்வி பணியை தொடங்கினார் அம்பேத்கர். அங்கு இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய பல நூலகங்களில் தன்னுடைய பெயரையும் பதிவு செய்து கொண்டார். நூலகமானது திறக்கப்படும் பொழுது முதல் ஆளாக உள்ளே நுழைவார். நூலகமானது அதனுடைய அலுவலக நேரம் முடிந்து விட்டது, நூலகத்தினுடைய கதவுகளை பூட்டுகின்றார்கள் என்றால் கடைசி ஆளாகத்தான் அவர் வெளியேறுவார். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 18 மணி நேரத்தை நூல்களை படிப்பதற்காகவே, கல்வி கற்பதற்காகவே செலவிட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 18 மணி நேரம் அவர் கல்வி கற்பதற்காகவே செலவிட்டார். மீதி இருக்கக்கூடிய 6 மணி நேரம்தான் மற்ற பணிகளுக்கானது. அவருடைய அயராத உழைப்பின் பயனாகத்தான் 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். இந்த அளவிற்கு பல பட்டங்களை பெறுவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அயராத உழைப்பு, அவருடைய அந்த 18 மணி நேர படிப்பு என்பது. பல்வேறு விதமான பட்டங்களை பெற்றிருக்கின்றார். பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு இளங்கலை பட்டம், அதன் பிறகு அமெரிக்கா சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் போன்ற பாடங்களை கற்று 1915இல் முதுகலை பட்டம் பெற்றார். அதன் பிறகு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக முனைவர் பட்டம் பெற்றார். மீண்டும் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்று 1921இல் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார். அதே ஆண்டு 1923ஆம் ஆண்டு ஆராய்ச்சி கட்டுரைக்காக 2வது முறை முனைவர் பட்டமும் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருக்கின்றார். இந்த அளவிற்கு பல்வேறு விதமான பட்டங்களை பெற்று தன்னுடைய கல்வி பணியை உயரச் செய்தார் அம்பேத்கர் அவர்கள். சமூக பணிகள். படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார் அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்றும் முடிவு செய்தார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார். இவ்வமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன், என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராட்சிய கோரிக்கைகளை முழு மனத்துடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். தன்னுடைய படிப்புகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு மீண்டும் இந்தியா திரும்புகின்றார் அம்பேத்கர். அப்பொழுது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். அதே சமயத்தில் தன்னை போன்று ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான அதிகாரமானது கிடைக்கப்பெற வேண்டும் என்று அதற்காகவும் போராடினார். 1924ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக
ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த அமைப்பின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடுகின்றார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அம்பேத்கருக்கும் அழைப்பு வந்தது. அங்கே கலந்து கொள்வதற்காக புறப்படுவதற்கு முன்னால் என்னுடைய மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக நான் போராடுவேன், அதே சமயத்தில் என்னுடைய சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்றும் கூறினார் அம்பேத்கர் அவர்கள். பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க உருவாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க உருவாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமை வழங்க வேண்டும், அதேபோன்று விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவமும் வழங்க வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். அதனுடைய விளைவாக ஒரு தொகுதியில் தேர்தல் நடைபெறுகின்றது. அப்படின்னா பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வாக்குரிமையும், ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க மற்றொரு வாக்குரிமையும் அளிக்கக்கூடிய அந்த இரட்டை வாக்குரிமையானது வழங்கப்பட்டது. அந்த இரட்டை வாக்குரிமையினால் தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படும் என்பதை உணர்ந்த காந்தியடிகள் அதனை ஏற்க மறுத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதன் விளைவாக 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன்படி ஒடுக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதியானது அவர்களுக்கு வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம்தான் பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அம்பேத்கரினுடைய பொன்மொழி, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் 3 தெய்வங்களை நான் வணங்குகின்றேன். அதிலே முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. இந்த 3 தெய்வங்களைத்தான் நான் தினசரி வணங்குகின்றேன் என்று சொல்கின்றார். அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை ஆகிய இந்த 3ம் தான் அவர் வணங்கக்கூடிய 3 தெய்வங்கள். சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். 1935 மாநில சுயாட்சி மாநிலங்கள் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாநிலங்களுக்கு சுயமாக ஆட்சி செய்வதற்கான இந்திய அரசாங்க சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொது தேர்தலானது நடைபெறும். அந்த தேர்தலில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரினுடைய நலனை பாதுகாப்பதற்காக தானும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினார் அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார்.
அந்த தேர்தலில் அவர் மாபெரும் வெற்றியை பெற்றதோடு அவருடைய கட்சி வேட்பாளர்கள் 15 பேருமே அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு துவங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1930ஆம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார் அம்பேத்கர் அவர்கள். இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் கண்டு அவற்றுக்கு எதிராக தீவிரமாக போராடினார் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற ஒரு இதழை 1927ஆம் ஆண்டு துவங்கினார் அவர். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே சமமானவர்கள், சமத்துவம் என்பது ஓங்க வேண்டும் என்று சமத்துவ சமுதாயத்தை அமைக்கக்கூடிய நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் அம்பேத்கர். 1930ஆம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி அதிலே பெரு வெற்றியை கண்டவர். அரசியல் அமைப்பில் அம்பேத்கரினுடைய பங்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதில் அம்பேத்கரினுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தலைமையில் அமைந்த அரசியலமைப்பில் அம்பேத்கரும் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையினுடைய தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அது என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக அம்பேத்கர் அவர்களினுடைய தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை உருவாக்கியது. அரசியலமைப்பு சட்டம் உலகினுடைய மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்த நாட்டில் பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள், மொழியை சார்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க ஆட்சி நடத்துவதற்கு அடிப்படையான சட்டம் என்பது தேவைப்படுகின்றது. அந்த சட்டத்தினைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கின்றார்கள். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே அந்தந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றது. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருந்திருக்கக்கூடும். அவைதான் அரசியல் அமைப்பு சட்டம். அந்த குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைதான்
போன்றோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றார்கள் அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில். இக்குழுவானது தன்னுடைய அறிக்கையை 1948 பிப்ரவரி மாதம் 21 ஒப்படைத்தது. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தக்கூடிய ஒரு சில சட்டக்கூறுகளை இந்திய அரசியல் அமைப்பு வரைவில் சேர்த்தது. இரட்டை மலை சீனிவாசன் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளர்களாக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. பல நாடுகள் இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளினுடைய சட்டங்களை எல்லாமே நன்கு ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டம் என்பது இயற்றப்பட்டு இருக்கின்றது. அம்பேத்கர் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டமானது குடிமக்களினுடைய உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்திருக்கின்றது. இது ஒரு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் போற்றுகின்றார்கள். புத்த சமயம் மீது பற்று. அம்பேத்கர் புத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டவர். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957 வெளியானது. புத்த சமயத்தின் மீது மிகுந்த பற்றுடையவராக அம்பேத்கர் எழுந்தார். புத்த சமய கொள்கைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவும் அம்பேத்கர் இருந்தார். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் பல லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகமானது அவருடைய மறைவுக்கு பிறகு 1957 வெளியானது. ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட அம்பேத்கர் அவர்கள் 1956 டிசம்பர் மாதம் 6 இயற்கை எய்தினார். அவருடைய மறைவுக்கு பிறகு இந்திய அரசினுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 1990 அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த சமூகத்திற்காகவே உழைத்து, சமூகத்திற்காகவே வாழ்ந்து, இந்த சமுதாயத்திற்காகவே மறைந்தவர்தான் அந்த மாபெரும் மேதை. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். அம்பேத்கர் தம் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராய் விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதிகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். தீண்டாமைக்கு எதிராய் அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக. அம்பேத்கர்
இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாய் போராடினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு தொடங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள முன் அம்பேத்கர் கூறியது யாது? 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன், என் மக்களுக்கு நியாயமாய் என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனத்துடன் ஆதரிப்பேன் என்று அம்பேத்கர் கூறினார். இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சட்டமேதை அம்பேத்கர் என்பதை பற்றி பார்த்தோம். தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டார்கள். அவர்கள் தம்முடைய அயராத தொண்டினால் மக்களினுடைய மனதில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும்போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர்தான் அம்பேத்கர் அவர்கள். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆகிய இணையருக்கு 14வது குழந்தையாக மராட்டிய மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சார்ந்த அம்பவாதை என்ற ஊரில் பிறந்தார். சதாராவில் உள்ள பள்ளியில் தன்னுடைய கல்வியை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர் என்பதனால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் அவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக சிறந்து விளங்கினார். இதனால் தன்னுடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் தன்னுடைய கல்வியை விடாமல் தொடர்ந்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் அம்பேத்கர். அதன் பிறகு பரோடா மன்னரினுடைய உதவியோடு அமெரிக்கா சென்று தன்னுடைய உயர்கல்வியை கற்றார். பல பட்டங்களை பெற்றார். பல ஆய்வுகளுக்காக முனைவர் பட்டங்களையும் பெற்று சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்று சிறந்து விளங்கினார் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றும் போராடுவதற்கு முடிவு செய்தார் அம்பேத்கர். அதற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார். அதன் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார் அம்பேத்கர். அதனால் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதன்படி காந்தியடிகளுக்கும் அம்பேத்கரும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது பூனா ஒப்பந்தம் என்று வழங்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கின்ற நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் அம்பேத்கர் அவர்கள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவானது உருவாக்கப்பட்டது. பல நாடுகளினுடைய சட்டங்களை நன்கு ஆய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டது. இது ஒரு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் போற்றுகின்றார்கள். புத்த சமய கொள்கைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட அம்பேத்கர்
உலக பௌத்த சமய மாநாடுகளில் கலந்து கொண்டார். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் பல லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் இயற்கை எய்தினார். அவருடைய மறைவுக்கு பிறகு இந்திய அரசு உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி அவரை சிறப்பு செய்தது. இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 198, 199, 200. 198இல் சட்டமேதை அம்பேத்கர் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 200இல் அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 202. பக்கம் எண் 202இல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ராதாகிருஷ்ணன், அம்பேத்கர், நவ்ரோஜி, ஜவஹர்லால் நேரு. யார் முதல் சட்ட அமைச்சர்? அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் எதனை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? சொத்துரிமையை, பேச்சுரிமையை, எழுத்துரிமையை, இரட்டை வாக்குரிமையை. இரட்டை வாக்குரிமையை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம், சமாத சமாஜ பேரவை, தீண்டாமை ஒழிப்பு பேரவை, மக்கள் நல இயக்கம். சமாஜ் சமாத சங்கம். 4. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எந்த விருதை வழங்கியது? பத்மஸ்ரீ, பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன். பாரத ரத்னா. கோடை நிறத்தை நிரப்புக. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூல். எந்த நூலை எழுதினார்? புத்தரும் அவரின் தம்மமும். எழுதுங்கள். புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர். அவர் நிறுவிய அரசியல் கட்சியினுடைய பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. எழுதி கொண்டீர்களா? அடுத்தது 3வது. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார்? லண்டன். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது வீட்டுப்பாடம். குருவினா. அம்பேத்கர் தம் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது? இந்த 3 குருவினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 குருவினாக்களுக்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள், தெளிவுற எழுதுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.